ஹலோ வீவர்ஸ், அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க. இந்த திருப்பங்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது எப்படிங்க சாத்தியமாகும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதுல அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால மட்டும் எப்படி முன்கூட்டியே சொல்ல முடியும் என்று ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ அந்த வகையில தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது நமக்கு நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குடும்பத்துல சுபிச்சமும் ஒற்றுமையான சூழ்நிலையும் மன நிம்மதியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. சோ மறக்காம இந்த திருமந்திரத்தை 3 முறை டைப் பண்ணுங்க. லட்சுமியுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 27/1/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது ஜனவரி மாதத்துடைய இறுதி வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மகர ராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார். செவ்வாய் வக்ரகதியில மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. புதன் மகர ராசியிலேயே அமர்ந்து பயணம் செய்கிறார். ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரன் கும்பராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார். 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மீன ராசிக்கு செல்ல போகிறார். சனி பகவான் கும்பத்திலேயே அமர்ந்து இருக்காரு. மீனத்துல ராகு, கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள்ல துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சோ இதன் விளைவாக பாத்தீங்கன்னா தொழில்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில தான் இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது அமையக்கூடும் என்பதால கொஞ்சம் நீங்க பார்த்து தாங்க நடந்துக்கணும். எதுவாக இருந்தாலும் சரிங்க, தொழில் ரீதியாக ஏதாவது சில புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தால் இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டுங்க. அதே போல தினந்தோறும் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்களுமே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியாக தான் உங்களுக்கு பிரச்சனைகளானது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்பதால தொழில் ரீதியாக கூடுதல் கவனத்தோடு நீங்க செயல்பட்டு வந்தீங்கன்னா இது போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்க கொடுங்க. மேலும் நெருக்கமான நண்பர்களுடைய உதவியால பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சில சிரமங்களை பாத்தீங்கன்னா உங்களால அதுல இருந்து மீண்டு வருவதற்கு உங்களுடைய நண்பர்களுடைய உதவிகளானது உங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சந்திரன் ஆனது உங்களுக்கு சாதகமாகத்தான் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல அமைஞ்சிருக்காரு. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமுமே சந்திரனுடைய நகர்வானது ஒவ்வொரு ராசினருடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. அந்த வகையில சந்திரனுடைய நகர்வு பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்கு. எந்தெந்த வகையில அப்படின்னு கேட்டீங்கன்னா பண வரவானது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து
சம்பாதித்தாலுமே பண வரவுக்கு பாத்தீங்கன்னா பெருசா எந்தவித குறைவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய நண்பர்களுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைத்து அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவருவதற்கு ரொம்பவே அவங்க உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ சந்திரனுடைய சாதகமான போக்கால பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையுமே உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. செவ்வாய் 9ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. திருமண பேச்சுவார்த்தைகள்ல சில சிக்கல்கள் உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல அதிகமாக பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அதிகமாக நீங்க ஈடுபட வேண்டாங்க. அதே போல ஓவரா எக்ஸ்பெக்டேஷனும் வேணாங்க. ஏன்னா இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு எதுவுமே சாதகமாக நடந்து முடியாதுங்க. ஆல்ரெடி திருமணத்துல பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயம் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருந்தாலுமே அந்த விஷயங்கள்ல கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்களானது ஏற்படலாங்க. நீங்க செய்யறது உங்களுடைய சம்பந்தி வீட்டாருக்கு பிடிக்காம இருக்கலாம், அவங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இந்த மாதிரியான ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் பாத்தீங்கன்னா வரலாம் என்பதால அதுலயும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஐடியில வேலை பார்க்கக்கூடிய இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் விவாகரத்து பெறக்கூடிய வகையில சூழ்நிலைகள் இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா அதிகமாக நேரத்தை செலவிடுங்க. இருவருமே பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இருவருமே நிறைய இடங்களுக்கு சென்று வாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்கள் இருவரையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்லபடியாக வைத்துக் கொள்ளுங்க. அதாவது இதன் மூலமாக மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவங்க யாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும், நீங்க யாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே இருவருக்கும் இடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுலேயே நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. அதே போல இப்போது கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருவருக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற வாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க இருவரும் பாத்தீங்கன்னா தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எந்த இடங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்திற்கு நீங்க கூட்டிட்டு போங்க. அதே போல உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே நடந்துப்பாங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்த கோவங்கள் எல்லாமே காணாமல் போய் அன்பு தான் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியாக ஆரம்பிக்குங்க. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வந்தாலுமே அது உங்களுக்கு பெருசா பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுக்கு பாத்தீங்கன்னா எந்தவித சேதாரத்தையும் படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அப்போதைக்கு சண்டை போட்டுட்டு திரும்ப சமாதானம் ஆவீங்களே தவிர விவாகரத்து நம்ம வாங்கணும், நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய முடிவுக்கு பாத்தீங்கன்னா போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நடந்துக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. மேலும் புதன் 3ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. நிலம் வாங்கலாம், புதிய வீடு கட்டுவதற்கான திட்டம் தீட்டலாங்க. அதற்கான நேரமானது இப்போது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த வாரமே கூட பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, இப்போது நாங்க வீடு வாங்கலாமா, அதற்கான நேரம் இப்போது நல்லா இருக்கா, அதே போல பாத்தீங்கன்னா நாங்க வீடு கட்டலாமாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வாரத்துல பார்க்கும்போது அதற்கான நிலைமையானது ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இன்னுமே உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நிலைமையானது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குங்க. ஓரளவுக்கு பொது பலன்களாக பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வீடு வாங்குவது, மனை வாங்குவது போன்ற எல்லா விஷயங்களுமே சாதகமாக கிடைக்க கொடுங்க. கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு சென்று வருவீர்கள். குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. தொழில் வளர்ச்சியானது மேம்பாடு அடையக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையிலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல கணிசமான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரன் 5 மற்றும் 6ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. பிரிந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பீர்கள். சனி 5ஆம் இடத்துல இருக்காரு. விவசாய வேலையில அதிக அக்கறை காட்டுவீர்கள். தோப்பு குத்தகை மூலமாக வருமானத்தை பெருகக்கூடிய வகையிலையும் சூழ்நிலையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற விஷயத்த ஒருபோதுமே மறந்துடாதீங்க. குடும்பத்துல எந்தவித சண்டை சச்சரவுகளும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக பொறுமையாக நடந்துக்கோங்க. இது எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னே சொல்லலாங்க. கேது 1ஆம் வீட்டுல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வரவுக்கு மேல பாத்தீங்கன்னா செலவானது வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் என்பதால இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு அனாவசியமான செலவுகளை தவிர்த்து கொண்டு அத்தியாவசியமான செலவுகளை செய்துட்டு வருகின்ற பட்சத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களால
இதனால பண ரீதியாக வரக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு நெய் விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பான சூழலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.